ஹலோ எவ்ரி ஒன், ஹாப்பி ஜெனசிஸ் டே. இன்னைக்கு ஜனவரி 3 2025. இன்னையோட பிட்காயின் பிளாக் செயின் ஆரம்பித்து 16 வருஷம் ஆகுது. ஸோ இதே நாள் லாஸ்ட் இயர் ஜனவரி 3 2024 ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ 2024 பிட்காயினோட ப்ரைஸ் எங்கே போகும் அப்படின்ட்டு அந்த ப்ரெடிக்ஷன் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இயர் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். பர்த்டே பிட்காயின். ஸோ இன்றைக்கி குயிக்காக பிட்காயினோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் வந்து இந்த வருஷம் பிட்காயின் 1 கோடி ரூபாய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் காயின் கோடெக்ஸ் பிட்காயின் அப்படின்ற கம்பெனிஸ் வந்து 1 crore-லேருந்து 2 crore வரைக்கும் கூட போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெனிட்ரா கேபிட்டல்ன்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி 1.25 கோடி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாக்வேர் சொல்யூஷன்ஸ் 3.25 கோடி கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த 5 வருஷமாக ஜனவரி 3 பிட்காயினோட ப்ரைஸ் என்ன, ஸோ பிட்காயின் எப்படி 1 கோடிக்கெல்லாம் போகும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கா? ஸோ ஃபர்தராக நம்மளோட வீடியோஸ் பாருங்கள். நம்ம லாஸ்ட் இயர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி பிட்காயின் 1 crore 2 crore இன்னும் போகலை. ஆக்சுவலாக இன்றைக்கி பிட்காயின் ப்ரைஸ் வந்து 89 lakhs தான். பட் ஸ்டில் நம்ம வீடியோ பார்த்துட்டு லாஸ்ட் இயர் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 2.5x ரிட்டர்ன்ஸ் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மணி இப்போ 2.5 lakhs ஆகியிருக்கும், விச் இஸ் அ வெரி குட் ரிட்டர்ன். ஆல்சோ புல்ரன் இன்னும் முடியல. 2025 என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் இங்கே இன்னொரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2019 2020 சிங்கிள் டிஜிட் லேக்ஸ் 3 lakh 5 lakh அப்படின்ற ரேஞ்சில் இருந்தது. அங்கேருந்து 2021 to 2024 வந்து 2 digit லேக்ஸாக இருக்குது. லைக் 26 lakh 37 lakh 14 lakh 37 lakh இப்போது 89 lakhs. ஸோ அடுத்த 4 year 25க்கு அடுத்த 4 year இது க்ரோர்ஸ்க்கு போயிடும். ஸோ 25 to 28 எடுத்துட்டிங்கன்னா அது க்ரோர்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் 29 சைக்கிளில் 10 crore 2 digit ஆஃப் க்ரோர்ஸ்க்கு போயிடும். So that is how Bitcoin adds zero every 4-5 years. ஸோ 2024 ஸ்டார்டிங்கில் 37 லட்சம் இருந்த பிட்காயின் இப்போ 89 லட்சம் எப்படி வந்தது, 2024 முக்கியமான என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு இனி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் ஜனவரி மாதம் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து பிட்காயின் ETF லான்ச் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. ஸோ அதை ஒட்டி BlackRock, Fidelity கொண்ட யூஎஸில் உள்ள டாப் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து பிட்காயின் ETF லான்ச் பண்ணாங்க. அவங்க இது வரைக்கும் சோஃபார் 11,21,000 பிட்காயின் வாங்கியிருக்காங்க. ஸோ பிட்காயினோட 4 year சைக்கிளுக்கு பேசிஸான ஹாவிங் ஈவெண்ட் ஏப்ரல் மாதம் நடந்தது. அப்புறம் யூஎஸ் ETF மாதிரி யூரோப்லேயும் ETP அப்படின்னு பிட்காயின் ETP லான்ச் ஆயிருக்கு. அதில் 19 பில்லியனுக்கான பிட்காயின் அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஹாங்காங்கில் பிட்காயின் ETF லான்ச் ஆயிருக்கு. ஆல்சோ செல்ஃப் கஸ்டடி பற்றி புரிஞ்சவங்களுக்கு தெரியும், ETF பிட்காயின்ஸ் ஆர் நாட் ரியல் பிட்காயின்ஸ். யாராவது வெளிநாடு ஃப்ரெண்ட்ஸ் ETFல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் செல்ஃப் கஸ்டடி பற்றி லேர்ன் பண்ணுங்கள். உங்கள் பிட்காயினை செல்ஃப் கஸ்டடியில் எடுத்து வச்சுக்கோங்க. ETF பிட்காயின்ஸ் ஆர் நாட் ரியல் பிட்காயின்ஸ். ஸோ 2008 யூஎஸில் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் நடந்தப்போ வால் ஸ்ட்ரீட்டும் யூஎஸ் கவர்மெண்ட்டும் என்னென்னலாம் பண்ணுச்சு அப்படின்னு புரிஞ்சவங்களுக்கும் இந்த ETF பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து ஃபியாட் கரன்சி டிபேஸ் ஆகிறத புரிஞ்சுட்டு அவங்களோட கேஷ் ரிசர்வ்ஸை பிட்காயினாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ஃபியூ கார்ப்பரேட்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா ராயல் பேங்க் ஆஃப் கனடாலேருந்து, கனடாவில் நம்ம தலப்பாக்கட்டி மாதிரி ஒரு ஃபுட் செயின் இருக்குது, தாயினீஸ் ரெஸ்டாரண்ட் ஃபுட் செயின்னு, அவங்கலேருந்து ஸ்டேட் பென்ஷன் ஃபண்ட்லேருந்து, T-Mobile வந்து யூஎஸில் ஏர்டெல் மாதிரியான ஒரு நெட்வொர்க் ப்ரொவைடர் அவங்கலேருந்து, அப்புறம் இப்போ ரீசண்டாக இந்தியாவில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஜெட் கிங் இன்ஃபோட்ரெயின்ட்டு அவங்கலேருந்து அக்ராஸ் த வேர்ல்டு 100+ கார்ப்பரேட்ஸ் வந்து அவங்களோட கேஷ் ரிசர்வை பிட்காயினாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம முக்கியமான ஒரு நிகழ்வை பார்க்க போகிறோம். ஒரு 5 years முன்னாடி இந்த நிகழ்வு 2024 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஹார்ட்கோர் பிட்காயினர்ஸே நம்பியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் நடக்கும்னு தெரியும், பட் கண்டிப்பாக 2030-40க்கு மேலே தான் நடக்கும் அப்படின்றது தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. ஆனால் இந்த விஷயம் ரொம்ப இயர்லியாக 2024 நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போமா? That the future of crypto and the future of Bitcoin will be made in the USA, not driven overseas. I will support the right to self-custody to the nation's 50 million crypto holders. I say this with your vote. I will keep Elizabeth Warren and her goons away from your Bitcoin. And I will never allow the creation of a central bank digital currency. So before election ஒரு பிட்காயின் கான்ஃபரன்ஸில் ட்ரம்ப் கொடுத்த ஸ்பீச் தான் இப்போ பார்த்தோம். ஸோ பேசிக்கலி என்ன சொல்கிறாருன்னா பிட்காயினை கம்ப்ளீட்டாக யூஎஸில் சப்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் செல்ஃப் கஸ்டடிக்கான அதுக்கப்புறம் பீப்புள் செல்ஃப் கஸ்டடி எடுக்கிறதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லை, இதோட ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்னா
யூஎஸில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிட்காயின் ரிசர்வ் ஆரம்பிக்க போகிறதாவும் அதுக்கப்புறமா அவர் வந்து பேசியிருந்தார். ஆக்சுவலாக எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்தவொடனே, அதாவது ட்ரம்ப் செலக்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொன்ன நெக்ஸ்ட் வீக் தான் பிட்காயின் வந்து ஒரு 50-60 லேக் ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து இப்போ ஒரு 90 லேக் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஜம்ப் ஆயிருக்கு. ஒரு 1 வீக்கில் நடந்த ஒரு விஷயம். வர்ற ஜனவரி 20 அவர் ஆக்சுவலாக ஒயிட் ஹவுஸ் போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1-2 மந்தில் அவர் என்ன மாதிரி மூவ்ஸ் எடுக்கிறாரு, கவர்மெண்ட்டோட ட்ரெஷரியில் ஸ்ட்ராட்டஜிக் பிட்காயின் ரிசர்வ்ன்ற நேமில் கவர்மெண்ட்டோட ட்ரெஷரியில் பிட்காயினை வாங்கி வைக்க ஆரம்பிக்கிறாரா அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இது நடந்ததுன்னா தெர் ஆர் மெனி ரூமர்ஸ் யூஎஸ் டாலரை வந்து பிட்காயின் பேக்கடாக பண்ணுறதாகவும் அண்டு நெக்ஸ்ட்டு ஒரு 4-5 இயர்ஸ்க்கு ஃபுல்லாக பிட்காயின் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு சில பிளான்ஸும் அவருக்கு கீழே உள்ள சில செனேட்டர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது எது வேணாலும் 2025 ப்ளே அவுட் ஆகலாம். இதில் ஏதாவது விஷயம் லைக் ஸ்ட்ராட்டஜிக் பிட்காயின் ரிசர்வ் ஆக்சுவலாகவே ட்ரம்ப் பண்ண போகிறாரு அப்படின்னா இதனால் யூஎஸ் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, மீதி நிறைய கவர்மெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு அவங்கவுங்களும் பிட்காயின் வாங்கணும் அப்படின்னு இறங்க போகிறாங்க. இந்த சினாரியோ ப்ளே அவுட் ஆச்சுன்னா நம்ம லாஸ்ட் இயர் ப்ரெடிக்ட் பண்ண பிட்காயின் வந்து 1 to 2 crore போகும் அப்படின்ற ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப சில்லற ப்ரெடிக்ஷன் ஆகிடும். பிட்காயினோட ப்ரைஸ் எங்கேயோ போக போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ ஃபார் கிளாரிட்டி, குளோபல் அசட் ஸ்டேஜில் பிட்காயின் எங்கே இருக்குது அப்படின்னு இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கலாம். கோல்டு பார்த்தீங்கன்னா $16 trillion. ஸோ உலகத்தில் உள்ள மொத்த கோல்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $16 trillion. ரியல் எஸ்டேட்டோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா $330 trillion. பாண்ட் மார்க்கெட் $300 trillion. ஈக்விட்டிஸ் அதாவது ஸ்டாக்ஸ் எல்லாமே $115 trillion. இதுதான் இந்த மாதிரி தான் குளோபல் அசட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இதில் பிட்காயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக $2 trillion தான் இருக்குது. பிட்காயின் இஸ் சுப்பீரியர் தென் கோல்டு அண்ட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ். அதை பற்றி பேசணும்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடணும். ஸோ ஆஸ் மோர் அண்ட் மோர் பீப்புள் ரியலைஸ் தட் கோல்டு, ரியல் எஸ்டேட், ஈவன் பாண்ட் மார்க்கெட் இதில் எல்லாத்தில் உள்ள வேல்யூமே பிட்காயின் அப்சர்வ் பண்ண போகுது. ஸோ இன்னும் ஒரு 10-20 இயர்ஸில் பிட்காயின் வந்து இந்த சார்ட்டில் ஒரு பாதியாவது ஆக்குபை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன். தட்ஸ் வை பிட்காயின் கீப்ஸ் க்ரோயிங். ஸோ 2025 வாட்ச் இன் ஸ்டோர் ஃபார் பிட்காயின், அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம முதல்லே பார்த்த மாதிரி ட்ரம்ப் வந்து ஒயிட் ஹவுஸ் வந்தவுடனே யூஎஸ் ட்ரெஷரியில் பிட்காயின் வாங்கி வைக்க போகிறாங்க. ஸோ யூஎஸ் இந்த மூவ் எடுத்தவுடனே கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி மற்ற கண்ட்ரீஸும் இதை பண்ண போகிறாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் கார்பரேட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபியாட் கரன்சி இஸ் கோயிங் டவுன் அண்ட் டவுன் அண்ட் டவுன். ஸோ தே ஆர் கோயிங் டு கீப் அடாப்டிங் பிட்காயின். அதுக்கப்புறம் ரீட்டைல் இந்த தடவை லேட்டாக தான் வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 1.5 கோடி 2 கோடி போனோன்னா நம்ம சன் டிவி இல்லைலாம் பிட்காயின் பற்றி பேசும்போது அப்போது ரீட்டைல் வந்து ஆமாம் நான் இது 50 லட்சம் இருக்கும்போது பார்த்தேனே இப்போது 2 கோடி ஆயிடுச்சே அப்படின்னு ஏதோ பீக்கில் இருக்கும்போது வாங்க போகிறாங்க. பட் வாங்கி அதுக்கப்புறம் பிட்காயினை புரிஞ்சுட்டு அது வந்து கிராஷ் ஆகும்போது நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் ஹோல்டு பண்ணாங்கன்னா 28-29 அவங்க ரிட்டர்ன்ஸ் பார்ப்பாங்க. பட் நிறைய பேர் வந்து பீக்கில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது எங்கேயாவது ட்ராப் ஆகும்போது விற்றுட்டு லாஸ்ட்டில் போயிட்டு பிட்காயினை திட்டின்னு இருக்க போகிறாங்க. இதே தான் ரீட்டைலோட ட்ரெண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி கண்டினியூ ஆக போகுது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், அப்பார்ட் ஃப்ரம் அடாப்ஷன் பிட்காயினோட யூஸ் கேசஸ் லைக் பிட்காயின்ன்ற ஒரு டீசென்ட்ரலைஸ்டு மணியை பேஸ் பண்ணி டீசென்ட்ரலைஸ்டு அப்ளிகேஷன்ஸ் நிறைய பில்ட் ஆக போகுது. நாட் ஜஸ்ட் இன் 2025, இந்த ஃபியூச்சர் சொல்கிறேன். அதில் நாஸ்டர் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ராமினெண்ட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் பிட்காயின்ஸ் ஃபியூச்சர் நீங்கள் வந்து ரே டேலியோ அப்படின்னு ஒரு லெஜெண்டரி இன்வெஸ்டர், அவர் வந்து சேஞ்சிங் வேர்ல்டு ஆர்டர்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருந்தார். யூடியூப்பில் கூட ஒரு 45-50 minutes வீடியோ இருக்கும் அவர் புக்கு சம்மரி. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு லாஸ்ட் 1000 இயர்ஸில் உலகத்தில் உள்ள டாப் எம்பையர்ஸோட ஹிஸ்ட்ரியை எடுத்து அவங்களோட எக்கனாமிக் பேக்ரவுண்ட் என்ன, அந்த எம்பையர் எப்படி வளருது, எப்படி பீக்குக்கு போகுது, அப்புறம் எப்படி திரும்ப அது ஜீரோக்கு போகுது அப்படின்ற ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சி அவர் நிறைய விஷயம் அந்த புக்லேயோ அவர் வீடியோலேயோ பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டச் எம்பையர், அப்புறம் பிரிட்டிஷ் எம்பையர், இப்போ யூஎஸ் எம்பையர். அண்ட் யூஎஸ் எம்பையர் ஆல்ரெடி ஸ்டார்டட் தேர் டவுன்ஃபால் அப்படின்ற கன்க்ளூஷன் தான். ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. ஸோ இங்கே தான் வந்து பிட்காயின் வந்து பிக்சரில் உட்காருது. ஸோ கரண்ட் ட்ரெண்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்குறோன்னா, after the decline of US dollars, Bitcoin is going to be the next global reserve currency. அப்புறம் as always gentle reminder for Bitcoin holders to follow all these basic rules. புதுசாக பிட்காயின்குள்ளே வந்தவங்களுக்கு இது ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஒரு பாயிண்ட்டையும் எடுத்து கூகுளில் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு இதை அப்ளை பண்ணுங்கள். ஸோ யுவர் பிட்காயின் இஸ் சேஃப். ஸோ இதோட இந்த வீடியோவோட கன்க்ளூஷனுக்கு நம்ம வரோம். அடுத்து இந்த இன்ஃப்ளேஷனரி வேர்ல்டில் பிட்காயினோட பிளேஸ் என்ன அப்படின்றதுக்காக ஒரு ஷார்ட் ஒரு 1 minute வீடியோ பார்ப்போம். Life keeps getting more expensive. Rent, food, gas, taxes, they keep going up. But why is that?
it's because of a hidden tax on your money, inflation. While you are carefully managing your budget, the government is not and keeps spending more to pay off their loans. To afford all that, they create new money, which waters down the value of your money and lets you buy less in the future. In the last 100 years, the US dollar has lost over 97% of its purchasing power. Many other currencies have become worthless or disappeared. What if we had money that governments couldn't print more of? You could save for the future and build the life you have always wanted. This money is called Bitcoin. It has a fixed maximum supply that nobody can change. Bitcoin is not about getting rich quickly, it is about not getting poor slowly through inflation.